கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் ஏற்கனவே தியானித்து வருகிற அந்த வரிசையிலே வேதாகமத்திலே காணப்படுகிற அநேக பாத்திரங்கள் குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல், ஏனோக்கு, நோவா, இவர்களை குறித்து நாம் சிந்தித்த நாம் அந்த பூர்வ காலங்கள் தாண்டி மற்றொரு யுகத்திற்குள்ளாக நாம் செல்லுகிறதினாலே வேதாகமத்தினுடைய இந்த காலங்கள் குறித்ததான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது நல்லது என்று சொல்லி கடந்த வாரத்தில் வேதாகம காலங்கள் என்கிறதான அந்த தலைப்பின் கீழ் நாம் சில காரியங்களெல்லாம் சிந்தித்தோம். வேதாகம காலங்களை தேவ மனிதர்கள் 7 பருவங்களாக அவர்கள் பிரித்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஒன்று அறியாமையின் காலம், பீரியட் ஆஃப் இன்னோசன்ஸ். அது ஏதேனிலே ஆதாம் ஏவாள் இருந்த பொழுது காணப்பட்ட அந்த காலம். அதை டேட்லெஸ் பாஸ்ட், கால வரம்பிற்குள் வராத காலம் என்று அதை குறிப்பிடுவார்கள். இரண்டாவதாக ஆதாம் ஏதேனை விட்டு வெளியே வந்ததற்கு பின்பு காயின் ஆபேல் வழியாக மனசாட்சியின் காலம் என்கிறதான இரண்டாவது காலம், பீரியட் ஆஃப் கான்சென்ஸ், மனசாட்சியின் காலம். மூன்றாவதாக ஹியூமன் கவர்மெண்ட், மனித ஆளுகையின் காலம். ஆதியாகமம் 10-11 அதிகாரங்களிலே அந்த ராஜ்யங்கள், அரசாண்ட விதங்கள் குறித்தெல்லாம் அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஹியூமன் கவர்மெண்ட் என்று அதை குறித்து சொல்வார்கள். நான்காவது பருவம் ஆபிரகாமிலே காணப்படுகிற வாக்குத்தத்தத்தின் காலம் என்று சொல்லப்படும். பீரியட் ஆஃப் ப்ராமிஸ், வாக்குத்தத்தத்தின் காலம். ஆபிரகாமினுடைய நாட்கள் முதற்கொண்டு சீனாய் மலை வரையிலும் அந்த வாக்குத்தத்தத்தின் காலமானது நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. ஐந்தாவது காலமாக நியாயப்பிரமாணத்தின் காலம். சீனாய் மலையிலே துவங்கி கல்வாரி மலை வரையிலும் காணப்படுகிற இடைப்பட்ட காலம், அது நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. கிறிஸ்துனுடைய கல்வாரிக்கு பின்பு பெந்தேகோஸ்தே நாள் துவங்கி இப்பொழுது நடந்து வருவது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிற சபையின் காலம், த பீரியட் ஆஃப் த சர்ச் ஆர் த பீரியட் ஆஃப் கிரேஸ் என்று சொல்லப்படுவது கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம் என்பது. ஏழாவதாக இந்த சபையின் காலம் முடிவு பெற்ற பின்பு, இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்புகளை எல்லாம் கர்த்தர் முடித்த பின்பு அவர் இந்த பூமியை 1000 ஆண்டுகள் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய திருச்சபை அவர் உடன் சேர்ந்து 1000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆளுகை செய்யும். ஆகவே 1000 வருட ஆளுகை 7வது பருவமாக நமக்கு அவர்கள் பிரித்து கொடுக்கின்றார்கள். இந்த வரிசையிலே நாம் ஏற்கனவே ஒரு 3 காலங்களை தாண்டி விட்டோம். அந்த பீரியட் ஆஃப் இன்னோசன்ஸ், அறியாமையின் காலத்தை தாண்டி விட்டோம், ஏதேனிலே முடிந்து விட்டது. அதை தொடர்ந்து மனசாட்சியின் காலம், அதையும் தாண்டி ஹியூமன் கவர்மெண்ட், மனித ஆளுகையின் காலத்தையும் தாண்டிவிட்டோம். அவையெல்லாம் ஆதியாகமம் 1 அதிகாரம் முதற்கொண்டு 11 அதிகாரம் வரையிலும் இந்த பருவங்கள் கடந்து போகின்றன. 4வது பருவமாக விளங்குவதுதான் வாக்குத்தத்தத்தின் காலம், பீரியட் ஆஃப் ப்ராமிஸ். அது ஆபிரகாமிலே தான் மையம் கொண்டு அதை முற்பிதாக்களின் காலம் என்றும் நாம் சொல்லலாம். வாக்குத்தத்தின் காலத்தை வேறு விதமாய் சொல்ல வேண்டுமேயானால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறதான முற்பிதாக்களின் காலம். அந்த முற்பிதாக்களின் காலத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன்னுடைய ஜனங்கள் 400 வருடங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருப்பார்கள், அவர்களை மீண்டும் நான் அழைத்து கொண்டு உனக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஆகவே அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே காணப்பட்டதான அந்த 4வது காலத்திற்கு வாக்குத்தத்தத்தின் காலம் என்று பெயர் பார்த்து கொள்ளுங்கள். அதில்
பிரதானமான ஒரு பாத்திரமாக நமக்கு முன்பதாக நிற்பவர் ஆபிரகாம் என்கிறதான ஒரு பெரிய தேவ மனிதர், ஒரு யுக புருஷன். ஆபிரகாம் என்கிறதான அந்த யுக புருஷன், அவருக்கு வேதாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான பெயர் என்னவென்று கேட்டால் விசுவாசிகளின் தகப்பன். அவருடைய பேர் என்ன? விசுவாசிகளின் தகப்பன். அது மட்டுமல்ல, யாக்கோபு 2:23 நான் வாசிக்கின்ற பொழுது அவரை தேவனுடைய சிநேகிதன் என்று யாக்கோபு குறிப்பிடுகின்றார். ஆபிரகாமுக்கு பேர் என்ன? தேவனுடைய சிநேகிதன் என்று அவர் குறிப்பிடுகின்றார். கலாத்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் உரைக்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்கிற ரீதியிலே அவர் அங்கே பேசுகிறார். இருக்கட்டும், இந்த தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லும் அளவிற்கு ஆபிரகாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனிதராக அவர் காணப்பட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட ஒரு 50வது வயதிலே ஆண்டவராகிய தேவன் அந்த மனிதனை அழைத்தார். ஆரானிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து 75வது வயதிலே கானானுக்குள்ளே பிரவேசிக்கின்றார். அவரை ஆதியிலே அந்த அவருடைய தேசத்திலே மெசபடோமியாவிலே ஊர் என்கிற அந்த ஊரிலே அவர் இருந்த பொழுது கர்த்தர் அவரை அழைத்த போது பெரிய வாக்குத்தத்தத்தை அவர் கொடுத்தார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் அங்கே 2வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். எவ்விதமாக ஆபிரகாமுடைய பெயர் இந்த பூமியிலே பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையின்படியே என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வேண்டாம். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதான ஜனத்தொகையிலே யூதர்கள் என்று சொல்லப்படுகிற எபிரேய மக்கள் ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள். இஸ்ரேல் என்கிற நாட்டில் இப்பொழுது இருக்கின்றார்கள். அவர்கள் ஆபிரகாமையே தங்களுடைய தகப்பன் என்று அழைக்கின்றார்கள். ஸோ யூதர்கள் அனைவரும் ஆபிரகாமை தான் தகப்பன் என்று சொல்லுகின்றார்கள். அதுபோல மற்றொரு பெரிய குரூப் அங்கே காணப்படுகிற இஸ்லாமிய மக்கள். இஸ்லாமிய மக்களும் இப்ராஹிம், ஆபிரகாமை அவர்கள் இப்ராஹிம் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் தான் அவர்களுக்கும் தகப்பனாக இருக்கின்றார். ஸோ பார்த்தா ஒரு பெரிய மனித குழுமம். இஸ்ரேல் அவர்களுக்கு ஆபிரகாம் தகப்பன், இங்கே இப்ராஹிம் இஸ்லாமியர்களுக்கும் ஆபிரகாமன் தான் தகப்பனாக இருக்கின்றார். கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் நான் ஏற்கனவே உரைத்தது போல, கலாத்தியர்களை சொல்லப்பட்டிருக்கிறது போல, அவர் விசுவாசிகளின் தகப்பன். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் அவர் தான் எப்படி இருக்கிறார்? தகப்பனாக இருக்கிறார். தேவன் எவ்விதமாய் ஒரு மனிதனை பெருமைப்படுத்துகிறார் என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறேன். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்கள் சரீர பிரகாரமாக தகப்பனாக ஆபிரகாமை கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவர்களாகிய மக்கள் அவரை ஆவிக்குரிய ரீதியாக தங்களுடைய தகப்பனாகவே கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கெல்லாம் கம்யூனிசவாதிகள் இருக்கின்றார்கள். உலகத்தில் பல தேசங்களிலும் கம்யூனிசவாதிகள் உண்டு. அந்த கம்யூனிசவாதிகளுக்கெல்லாம் தகப்பனாக அடிப்படையாக விளங்குகிறவர் யார் என்று சொன்னால் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் என்பவருடைய அந்த கோட்பாடுகள் மார்க்சிசம் என்று சொல்வது. அந்த மார்க்சிசம் என்கிற கோட்பாடு தான் கம்யூனிசம் என்கிற கோட்பாடு. ஆக அந்த கார்ல் மார்க்ஸ் என்பவர் ஒரு யூதன், பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே கார்ல் மார்க்ஸை யாரெல்லாம் தங்களுடைய முன்மாதிரியாக வைத்து இந்த கம்யூனிச உலகமானது கொள்கிறதோ அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர்களுக்கெல்லாம் யார் தான் தகப்பனாயிருக்கிறார்? ஆபிரகாம் தான் தகப்பனாயிருக்கிறார். ஏனென்றால் கார்ல் மார்க்ஸ் யூத குலத்திலே பிறந்து வந்தவர். ஆகவே யூத குலத்தில் பிறந்து வந்த அந்த கார்ல் மார்க்ஸுங்க ஆபிரகாம் தகப்பன் என்று சொன்னால், அவருடைய கோட்பாடுகளின் வழியே நடக்கிற எல்லா மக்களுக்கும் ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரு? அவர்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கம்யூனிசவாதிகளுடைய தகப்பன் ஆபிரகாம் தான் என்பதை நான் சுட்டி காண்பிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த மாடர்ன் வேர்ல்டு, இன்றைக்கு இருக்க நவீன யுகத்தை அணு யுகம் என்று சொல்வார்கள். அட்டாமிக் ஏஜ். இது பேர் என்ன பேர்? அட்டாமிக் ஏஜ், அணு யுகம். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் அணு
குண்டு அணு ஆயுதங்களை தயாரிக்க வேண்டும் என்பதில் தான் உலகம் முனைப்போடு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரானில் அணு உலை, அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரித்து விடக்கூடாது என்பதற்காக இஸ்ரேல், அமெரிக்கா வெகுபாடுபட்டவர்களோடு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் தயாரித்தே தீர்வோம் என்று அவர்கள் விடாப்பிடியாக நிற்கின்றார்கள். பாகிஸ்தானில் அணுகுண்டு இருக்கிறது, இந்தியா ஒரு அணுகுண்டு நாடு, ரஷ்யாவிலே அணுகுண்டு இருக்கிறது, அமெரிக்காவிலே அணுகுண்டு இருக்கிறது. ஸோ இந்த அணுகுண்டு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களைத்தான் வல்லமையான நாடு என்று இந்த உலகம் இப்பொழுது போற்றுகிறது. சீனாவில் அணுகுண்டு இருக்கிறது. ஆகவே இந்த அணு யுகத்தினுடைய தகப்பன் யார் என்று கேட்டால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று சொல்லப்படுகிற ஒரு யூதன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்பவர் தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்கிற ஒரு கோட்பாட்டை கண்டுபிடித்து கொடுத்து இந்த அணுயுகத்தின் தந்தை என்று அவர்தான் அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் ஏஜ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் ஒரு யூதன். ஆகவே இந்த அணுயுகத்தில் இருக்கிற உலகம் அனைத்திலும் இருக்கிற மக்கள் எல்லாம் அறிந்தோ அறியாமலோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமையே தங்கள் தகப்பனாக கொண்டிருக்கின்றார்கள். இது ஆண்டவர் உலக மக்கள் அனைவருக்கும் ஆபிரகாமை தகப்பனாக ஏற்படுத்துவார் என்பது அங்கே சொல்லப்பட்டது. காரணம் என்னவென்று கேட்டால் அங்கே சொல்லப்பட்டது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 3வது வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களையும் ஆபிரகாமுக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் வைப்பதாக அன்று உரைத்தார். இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார், உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே எபிரேயராக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, கம்யூனிசவாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த அணுயுகத்தின் எல்லா தேசங்களில் இருக்கிற மக்களும் அறிந்தோ அறியாமலோ அவர்களுக்கு யார்தான் தகப்பனாக இருக்கின்றார்? ஆபிரகாமையே ஆண்டவர் தகப்பனாக வைத்திருக்கின்றார். ஆண்டவர் சொன்னார், உன் பேரை நான் என்ன செய்வேன்? பெருமைப்படுத்துவேன். ஆகவே ஆபிரகாம் ஒரு பெரிய யுக புருஷனாக, வரலாற்று புருஷனாக நமக்கு முன்பதாக நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆபிரகாமுடைய வரலாறை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலேயே அவருடைய பெயர் சுட்டி காண்பிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 26இல் சுட்டி காண்பிக்கப்பட்டாலும் அவருடைய சரித்திரம் என்பது 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்திலிருந்து தான் துவங்குகிறது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தில் துவங்குகிற ஆபிரகாமுடைய அந்த சரித்திரம் 25ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் வரையிலும் செல்லுகிறது. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் வரையிலும் செல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று 12ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே ஆண்டவர் சொன்னார். 25ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே அவருடைய மரணத்தை குறித்து வாசிக்கிறோம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். 7ஆம் வாக்கியம், ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 ஆண்டுகள். 175 ஆண்டுகள் ஆபிரகாம் இந்த பூமியிலே இருந்தார். அவருடைய மனைவியாகிய சாராள் 127 வயது வரையிலும் இருந்து அவர்கள் மரித்தார்கள். 23ஆம் அதிகாரத்தில் 1வது வாக்கியம் சொல்லுகிறது, சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. ஆபிரகாமுக்கும் சாராள் அம்மாவுக்கும் இடையிலே காணப்பட்ட வயது வித்தியாசம் 10 ஆண்டுகள். 10 ஆண்டுகள். ஆபிரகாம் 100 வயதான போது அங்கே இஸ்மவேலை இல்லை ஈசாக்கை பெற்றெடுக்கின்றார். ஆபிரகாமுக்கு 100 வயதான போது ஈசாக்கு பிறக்கின்றார். அப்பொழுது சாராள் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 90-91 வயது பார்த்து கொள்ளுங்கள். ஆக ஆபிரகாமுக்கும் சாராள் அம்மாவுக்கும் இடைப்பட்ட வயது 10 வருட டிஃப்ரென்ஸ், வித்தியாசம். 127 வயதில்
அவர்கள் மரிக்கின்றார்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு 137 வயது. அவர் மரித்தது 175வது வயதில். ஆக சாராள் அம்மாவுடைய மரணத்திற்கு பின்பு கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் அவர் உயிரோடு கூட இருக்கின்றார். அந்த 38 ஆண்டுகளிலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாலிபத்தை திரும்ப கொடுத்து விடுகிறார். அப்படித்தானே? 100 வயதில் பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றலை, சரீரத்தில் வல்லமையை கொடுத்து விடுகிறார். சாராள் அம்மாளும் மரித்து விடுகிறார்கள். அதற்கு பின்பு 38 ஆண்டுகள். அந்த சமயத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கேத்தூராள் என்கிறதான ஒரு மறுமனையாட்டியை அவர் திருமணம் செய்திருந்தாள். 25ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலே ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தார். அது மட்டுமல்ல, 6வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அதற்கு பின்பு அவர் மீண்டும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார். நிறைய பிள்ளைகள் அவருக்கு பிறந்திருக்கின்றார்கள். ஆனால் எல்லா பிள்ளைகளுக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆபிரகாம் உயிரோடு இருந்த காலத்திலேயே அதற்கான நன்கொடைகளெல்லாம் கொடுத்து ஈசாக்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் அவர்களால் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எல்லாருக்கும் நன்கொடைகளை கொடுத்து வெளியே அனுப்பிவிட்டார். ஈசாக்கு சேஷ்ட புத்திரனாக அல்லது வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக அங்கே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர் சுதந்திரவாளியாக வருகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமுடைய முதலாவது குமாரன் ஆகார் மூலம் பிறந்த இஸ்மவேல். ஆகார் மூலமாக இஸ்மவேல் பிறந்தார். அவரையும் அனுப்பிவிடுகின்றார். அதற்கு பின்பு ஈசாக்கு பிறக்கின்றார். அவர்தான் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன். பின்பதாக கேத்தூராள் இன்னும் மறுமனையாட்டிகளுக்கு நிறைய பிள்ளைகள்லாம் பிறக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர்களுக்கு உரியதான அந்த வெகுமதிகளெல்லாம் கொடுத்து அங்கே தனியே பிரித்து விடுகிறார். ஸோ இது சுருக்கமாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரம். 175 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த ஆபிரகாமுடைய சுருக்கமான வாழ்க்கை சரித்திரம். இப்போ நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னவென்று கேட்டால், விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று அவரை குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே அவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:7, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அந்த யூதர்களானாலும் சரி, இஸ்மவேலர்கள் ஆனாலும் சரி, அவர்களெல்லாம் சரீர பிரகாரமாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பெரிய மேன்மை இல்லை. அதற்கு பின்பு விசுவாசத்தினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற மக்களையே ஆபிரகாமின் மெய்யான புத்திரர்களாக தேவன் கொண்டு வந்து சேர்க்கின்றார். சரீரத்தில் பிறக்காவிட்டாலும் ஆவியில் பெற்றெடுத்த பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளாகிய பிள்ளைகள். அவர்களைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஸோ சரீர பிரகாரமான ஒரு குரூப்பு இன்னும் கூட இயேசு கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள், இஸ்லாமியர்கள், இவர்களை எல்லாம் ஆபிரகாம் சரீரத்தில் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு மேன்மை கிட்டாமற் போய்விட்டது. அந்த மேன்மையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார் என்று சொன்னால், தேவனுடைய ஏற்பாட்டின்படி மனுக்குலத்தின் பாவ மீட்பிற்காக இந்த பூமியில பிறந்து வந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு விசுவாச மார்க்கத்தார், விசுவாசிகள் என்னும் கூட்டத்தார், இவர்களுக்கு ஆபிரகாம் ஆவிக்குரிய மெய்யான தகப்பனாக விளங்குகின்றார். ஆகவே ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்கிற பெயரை அவர் கொண்டிருக்கிறார். ஏன் அப்படிப்பட்ட பெயர் என்று சொன்னால், விசுவாச மக்கள் பின்பற்றுவதற்கான வாழ்வியல் மாதிரி ஆபிரகாம். Abraham is a life model for all believers to follow. ஆகவே தேவ மக்கள் அனைவரும் பின்பற்றுவதற்கான ஒரு மாடல் லைஃப் தான் ஆபிரகாமுடைய மாதிரியான வாழ்க்கை. விசுவாச மக்கள் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றினாலே போதும். அவர் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்வியல் தத்துவம் எவ்விதமாக அமைந்திருந்தது, அவ்விதமாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொள்வோமே ஆனால் நாம் மிக சிறப்புடைய மக்களாக விளங்கிவிடலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை
நான் 7 குறிப்புகளில் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, ஆபிரகாம் தவறு செய்கின்ற வேளை இருந்தது. அவர் ஒரு தவறே இல்லாத ஒரு மனுஷன் என்று சொல்ல முடியாது. தவறுகின்ற ஒரு காலமும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆண்டவர் அவரை கானானுக்கு போகும்படி சொன்னார். இவர் கானானுக்குள்ளே சென்ற உடனே பஞ்சம் ஏற்படுகிறது. உடனே அவர் தேவனை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு தன் கண்களை எகிப்துக்கு நேராக பார்த்து அங்கே சென்றது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு. அங்கே இருந்து வருகின்ற பொழுதுதான் ஆகார் என்கிற ஒரு பெரிய பிரச்சனையையே தன்னோடு அழைத்து கொண்டு வந்து விடுகிறார். ஆக தவறுகின்ற அந்த நேரம் அவரிடத்தில் இருந்தது. ஆதியாகமம் 12:10 நாம் அவ்விதமாய் வாசிக்கின்றோம். அந்த சமயத்தில் ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய தவறை உணர்ந்து மீண்டும் எந்த இடத்திலிருந்து புறப்பட்டாரோ அந்த இடத்திற்கு திரும்பி வந்து தேவனுடைய சமூகத்திலே அவர் பலி செலுத்தி அவரோடு கூட தேவனோடு ஒப்புரவாகி கொண்டார் என்பதாக நம்மால் பார்க்க முடியும். அங்கே எகிப்துக்கு போய் திரும்ப வருகின்றார். பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் 3வது வாக்கியம் சொல்லுகிறது, அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயுக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எகிப்தை நோக்கி சென்றது ஒரு பெரிய தவறு. ஆனால் எகிப்திலேயே இருந்து விடவில்லை, மனஸ்தாபப்பட்டார். மீண்டும் திரும்ப வந்து தான் முதலாவது எந்த இடத்தில் வந்து பலிபீடத்தை செய்தாரோ அந்த இடத்திலே மீண்டும் கர்த்தரை தொழுது கொண்டார் என்று சொன்னால், அவர் தேவனோடு தன்னுடைய உறவை அவர் புதுப்பித்து கொண்டார், மீண்டும் ஏற்படுத்தி கொண்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அசுசியான தவறுகள் ஏற்படுகிறது உண்டு. தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை. ஆனால் நாம் நம்முடைய தவறுகளுக்காக மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நேராக்கி கொள்ள வேண்டும் என்பதையே ஆபிரகாமின் வாழ்க்கை நமக்கு சித்தரித்து காண்பிக்கின்றது. ஸோ தவறு செய்வோமே ஆனால் மனஸ்தாபப்பட வேண்டும், தேவனோடு மீண்டும் உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு ஆபிரகாம் முன்மாதிரியாக நிற்கின்றார். இரண்டாவதாக, அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு நேரம் வருகிறது. தீர்மானம் செய்யணும், ஒரு கடினமான நேரம். லோத்து ஆபிரகாமோடு வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். லோத்துவுக்கும் ஆடு மாடுகள் ஏராளம் பெருகிவிட்டது, ஆபிரகாமுக்கும் ஆடு மாடுகள் ஏராளம் பெருகிவிட்டது. ஒரே இடத்துல 2 பேருடைய மேய்ப்பர்களும் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அடிக்கடி அவங்களுக்குள்ள சண்டை வருது. அடிக்கடி சண்டை வந்து பெரிய பிரச்சனை வருகிறது. ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டும். அதற்கு ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? மிகுந்த சாந்தத்தோடு அந்த சூழ்நிலையை அவர் அப்ரோச் பண்ணினார். 13ஆம் அதிகாரத்தில் 8, 9வது வாக்கியங்களில் பிரச்சனை காணப்படுகிறது. அதே 8, 9 வாக்கியங்களிலே அதற்கான விடிவும் காணப்படுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். He approached that situation with all gentleness. மிகுந்த சாந்தத்தோடு அந்த கடினமான ஒரு சூழ்நிலையை அவர் மேற்கொண்டார். சண்டை போட்டிருக்கலாம். ஏய் லோத்து, உன் வேலைக்காரங்களை அடக்கி வை, அவங்க என் வேலைக்காரங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என்னடா நினச்சிட்டு இருக்கிறேன் நீ சின்ன பையன், உன் வேலைக்காரங்களை நீ அடக்கி வைக்க வேண்டாமா என்று கடினமாக பேசி ஒரு விதமான விதர்ப்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆபிரகாம் தான் தரிசனத்தை பெற்றவர். ஆபிரகாமுக்குத்தான் தேசத்தை ஆண்டவர் கொடுத்தார், லோத்துவுக்கு அல்ல. ஆகவே ஆபிரகாம் லோத்துவை விரட்டி அடித்திருக்க முடியும். நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், உன் வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு எங்காவது போயிடு என்ற விரட்டி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. அவர் அப்ரோச் பண்ணது விதம் இருக்கு பாருங்க. லோத்து, நாம் சகோதரர், இந்த பசங்களினால நாம 2 பேருக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. ஆகையினால் உனக்கு நிறைய ஆடு மாடுகள் பெருகிவிட்டது, எனக்கும் பெருகிவிட்டது, நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. ஆகையினால் என்ன பண்ணு, நீ தெற்கு நோக்கி போ. நீ தெற்கு நோக்கி போனால் நான் வடக்கு நோக்கி போகிறேன், நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நாம் சகோதரர் என்று சொல்லி மிகுந்த சாந்தத்தோடு he approached that condition. அந்த நிலையை ரொம்ப சாந்தத்தோடு அவர் அப்ரோச் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்விலும்
நம்மளை அப்படியே ஒரு விதமாய் கோபப்படுத்துகிறதான சூழ்நிலைகள் வரலாம், எரிச்சல் ஊட்டப்படுகிறதான சூழ்நிலைகள் வரலாம். அந்த சமயத்திலெல்லாம் விசுவாச மக்கள், விசுவாசிகளின் தகப்பன் ஆகிய ஆபிரகாம் ஒரு சூழ்நிலையை எவ்விதமாய் கையாண்டாரோ அந்த விதமாய் கையாளுவதற்கு அவரை நாம் மாதிரியாக பார்க்க வேண்டும். இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். He approached that conditions with all gentleness. மிகுந்த சாந்தத்தோடு அவர் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையில் பாருங்க, மிகுதியான செல்வம் ஏற்பட்டு விட்டது. 13ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வாக்கியங்களை பார்த்தால், ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆசைகளை உடைய சீமானாயிருந்தான். ஸோ ஏராளமான செல்வம் அவருக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஏராளமான செல்வ சீமானாக அவர் மாறிவிட்டார். அந்த முதல் 2 வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஆகவே செல்வம் பெருகின சமயத்திலே ஆபிரகாம் என்கிற அந்த மனிதர் என்ன செய்தார் என்பதை 4வது வாக்கியம் சொல்லுகிறது. அங்கே அவர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அவர் தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை துதிக்கின்ற மனிதனாக விளங்கினார். நம்முடைய வாழ்க்கையில் வசதியே இல்லாத சமயத்தில் நம்ம ரொம்ப எளிமையாக, ரொம்ப சாதாரணமாக நல்ல மனிதர்களைப் போல இருப்போம். கொஞ்சம் துட்டு மேலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய நடையும் வித்தியாசமாகிவிடும், பேச்சும் வித்தியாசமாகிவிடும், ஆணவம், திமிர் போன்றதான காரியங்களெல்லாம் உள்ளே வந்துவிடும். பார்த்து கொள்ளுங்கள். ஆபிரகாம் இடத்துல நான் பார்க்கிற காரியம், செல்வம் மிகுதியான போது அவருக்குள்ளே ஆணவம் பெருகவில்லை, மாறாக தேவனுக்கு முன்பு நன்றி செலுத்தி நிற்க வேண்டும் என்கிற தாழ்மையின் சிந்தை அவருக்குள்ளே காணப்பட்டது. வெனவர், எப்பொழுதெல்லாம் தேவன் நமக்கு ஸ்லாக்கியங்களை தருகின்றாரோ, செல்வங்களை தருகின்றாரோ, அந்த சமயத்திலெல்லாம் மறக்காமல் தேவனை தொழுது கொள்கிற மக்களாக நாம் விளங்க வேண்டும். ஸோ மூன்றாவதாக அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்வது, செல்வம் பெருகுகிறதினாலே ஆணவம் பெருகிவிடக்கூடாது. அது நமக்குள்ளே தேவனுக்கு முன்பு நிற்கக்கூடிய தாழ்மையை உருவாக்க வேண்டும். 4வதாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே மிகுதியான துன்பம் நிறைந்த நேரம் இருந்தது. ரொம்ப வேதனையான நேரம். அது என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய குமாரன் தான், மூத்த குமாரன் தான் இஸ்மவேல். ஈசாக்கும் பிறந்து விடுகிறான். இஸ்மவேலும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 13-14 வயசு பையன். பார்த்துங்க, இவன் ஈசாக்கு சின்ன பையன். இவனை எப்போ பார்த்தாலும் கிண்டிக்கிட்டு, நோண்டிக்கிட்டு, குத்திக்கிட்டு, ஏதோ சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான்னு பார்த்து கொள்ளுங்கள். இந்த சாராள் அம்மா பார்த்தாங்க, ஒரு வேலைக்காரினுடைய மகன் நம்ம பிள்ளைய இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறானா, இவனை முதல்ல விரட்டிவிடும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்னார்கள். எப்படி இருக்கும்? என்ன இருந்தாலும் தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளை, 13 ஆண்டுகளாக அவனை வளர்த்து கொண்டிருக்கிற பிள்ளை, தன்னை போல விருத்த சேதனமும் செய்து கொண்டவன், தன் வயிற்றிலே பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைய நீ விரட்டிரு என்று தன்னுடைய மனைவி சொன்னபோது அது எவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்திருக்கும் என்பதை நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. பார்த்து கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் எவ்விதமாக ஆபிரகாம் செயல்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்ட துன்பமான நிலைகள் வரலாம். பார்த்து கொள்ளுங்கள். உடனே ஆபிரகாம் என்ன செய்தார் என்று சொன்னால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒரு ஆலோசனை பண்ணலை, தேவனுடைய சமூகத்திலே போய் அவருடைய ஆலோசனைக்காக நின்றார். தேவன் அவரோடு பேசினார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு காரியத்தில் தேவன் நம்மோடு பேசினால் அதில் நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகிவிடும், நமக்கு ஒரு அமைதி உண்டாகிவிடும். பார்த்து கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு பேசாமல் நாமே காரியங்களை செய்ய வேண்டும் என்று முற்பட்டோமையானால் அங்கே குழப்பங்கள் தான் ஏற்படும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் 11வது வாக்கியம், ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. மிகவும் துக்கமாயிருந்தது. என்ன செய்கிறது? தேவனுடைய சமூகத்தில் நின்றார். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன்
என்று ஆண்டவர் அங்கே வாக்குரைத்தார். பயப்படாதப்பா, கவலைப்படாத, இது இருந்து கொண்டிருந்தா பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும், நீ சமாதானமாக இருக்க முடியாது, பிள்ளையை அனுப்பிடு, ஆகாரையும் உன்னுடைய பிள்ளையும் அனுப்பிவிடு, நான் இருக்கிறேன், பார்த்து கொள்வேன், நான் இருக்கிறேன், அவனையும் ஒரு பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன் என்று தேவன் வாக்குரைத்ததினாலே காலையில் எழுந்தார் ஆபிரகாம். ஒரு துருத்தியில் தண்ணியை வைத்தார், ஆகார் தோள் மேலே வச்சாரு, நீ சென்று விடமா என்று அவளை பார்த்து சொன்ன. காரணம் என்னவென்று கேட்டால், தேவன் பேசினதினாலே அவருடைய உள்ளத்திற்குள்ளே சமாதானம் வந்தது, தேவன் பேசினதினாலே அவருக்குள்ளே நம்பிக்கை வந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் துக்கமான, சோகமான அல்லது வேதனையான சூழ்நிலைகள் அநேகம் வருவது உண்டு, பார்த்து கொள்ளுங்கள். அந்த சமயத்தில் யூ ஹாவ் டு டூ ஒன் திங், யூ கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்பீர்களேயானால் அவர் தமது மெல்லிய சத்தத்தினாலே உங்களோடு இடைப்படுவார். அதுதான் உங்களுடைய இருதயத்திற்கு வேண்டிய சமாதானத்தையும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த துக்கம் மிகுந்த நேரத்தில் தேவனுடைய முகத்தை தேடி ஆறுதல் அடைந்தார். ஐந்தாவதாக, துக்கம் மாத்திரமில்லை, அதிகமான மகிழ்ச்சி, மகிழ்ச்சி பொங்கின சமயம் இருந்தது, பார்த்து கொள்ளுங்கள். என்ன சமயம்? ஈசாக்கு பிறந்தது தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியான காரியம். அதை விட ஒரு சந்தோஷமான காரியம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்ததில்லை. ஸோ மிக மகிழ்ச்சியான சமயம், பார்த்து கொள்ளுங்கள். 21ஆம் அதிகாரத்தில் 2:3, ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று அவர் பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். அது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி பொங்கின சமயம். மகிழ்ச்சியாயிருந்த அந்த சமயத்தில் ஆபிரகாம் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மகிழ்ச்சியிலேயே திளைத்து அமைந்து விடவில்லை, மாறாக தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுகிற மனிதனாக விளங்கினார். 21:4 பார்க்கிறோம், தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். He obeyed God's commandment at the time of great joy. மிகுதியான சந்தோஷம் நிறைந்த நேரத்தில் தேவனை மறந்துவிட்டு அவர் பாட்டில் ஓடிரல. He was concerned about God's ways. தேவனுடைய வழிகளை குறித்ததான கரிசனை அவருக்குள்ளே வந்தது, கற்பனையை அவர் கை கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத விதத்தில் மகிழ்ச்சியான காரியங்கள் நடைபெறலாம். அந்த சமயத்திலெல்லாம் நம்மை தேவனுக்கு முன்பதாக தாழ்மைப்படுத்தி ஆண்டவருக்கு முன்பதாக சென்று அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாம், தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டாம், தேவனோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து வைத்து கொள்ள வேண்டும். பார்த்து கொள்ளுங்கள், அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆறாவதாக, மிகவும் சோதனை மிகுந்த நேரம். இது ஈசாக்கை பலியிடும்படியாய் ஆண்டவர் சொன்ன நேரம். 22ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வாக்கியங்களை வாசித்து பார்த்தால், நான் காண்பிக்கிற அந்த மலை தேசத்தில் கொண்டு போய் உன் மகனை ஏக சுதனை எனக்காக பலியிடு. அதை விட ஒரு கொடுமையான சோதனையான நேரம் ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்ததில்லை. அதுக்கு முன்னால் தான் பார்த்தோம், ஈசாக்கு பிறந்ததை போன்ற மகிழ்ச்சி பொங்கும் நேரம் இருந்ததே இல்லை. அதே குமாரனை கொண்டு விடு, எனக்கு பலியிட்டு விடு என்று ஆண்டவர் சொன்ன பொழுது அவருடைய உள்ளத்திற்குள்ளே எவ்வளவு பெரிய விசாரங்கள் இருந்திருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள், அந்த சமயத்திலும் அவர் தேவனுக்கு முன்பதாக அமைதியாக அவர் கீழ்ப்படிதலோடு விளங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, ஈசாக்கை பலியிடுவது எனக்கு மிகுந்த கடினமான காரியம்தான், நீர் சொல்லுகிறீர், உம்மை பிரியப்படுத்தும்படியாக அவன் என்னுடைய சேஷ்ட புத்திரனாக இருப்பினான், என்னுடைய ஏகசுதனாக இருப்பினான், ஐ வில் டூ தட் என்ற அதிகாலையிலே எழும்பி, இரவெல்லாம் கர்த்தர் பேசுகின்றார், கர்த்தரோடு சம்பாஷணை, அதிகாலையில் எழும்பி தன் குமாரனை அழைத்து கொண்டு பலியிடும்படியாக அந்த மோரியா மலைக்கு அழைத்து சென்றார்.
கத்தியை போட போகிற நேரத்தில் கர்த்தர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார். 22ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கத்தியை போடாதே, கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதுக்கு முன்பாக அவர் நடந்து கொண்ட விதங்களெல்லாம் சாதாரணமான காரியங்கள். ஆனால் தன் ஏக சுதனையே பலியிடும்படியாக அங்கே ஒப்பு கொடுத்த போது அவர் உண்மையாகவே மெய்யாகவே தேவனுக்கு பயந்திருக்கிற மனிதன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். பார்த்து கொள்ளுங்கள். ஸோ மிக கடினமான சமயங்களிலே தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிற மக்கள் என்பதை நாம் விளங்க பண்ண வேணும். அந்த நேரத்தில் நம்முடைய இருதயமானது அலசடிப்பட்டு துவண்டு போய் கர்த்தரை அங்கே சபிக்கிறது போன்றதான காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு விடக்கூடாது. அந்த சமயத்திலே தான் நாம் மிக அமெரிக்கையோடு காணப்பட வேணாம். அதற்கு நமக்கு முன் இருப்பவர் தான் ஆபிரகாம். தன் மகனையே பலியிடும்படி ஆண்டவர் சொன்ன போது ஆபிரகாம் பதட்டப்படலை. ஆபிரகாம் எவ்விதமான காரியத்தையும் அவர் வித்தியாசமாய் செய்யவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். உன் ஏக சுதனென்றும் பாராமல் அவனை எனக்காய் நீ ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார். 7வதாக அவருடைய வாழ்க்கையிலே மிகுந்த சவால் நிறைந்த நேரம் இருந்தது. சவால் நிறைந்த நேரம், a time of challenge. பெரிய சவால் அவருக்கு முன்பதாக. என்ன தெரியுமா? ஒருவன் திடீர்னு ஒருவன் ஓடியாரான். ஓடி அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாமே, லோத்துவை அங்கே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. லோத்துவை அவனுடைய குடும்பத்தை அந்த பட்டணத்தை எல்லாம் கொள்ளையடித்து அவர்கள் எல்லாம் அடிமைகள் ஆக்கி கொண்டு போய்விட்டார்கள். 4 ராஜாக்கள் ஒரு பக்கத்தில், 5 ராஜாக்கள் இன்னொரு பக்கத்தில். இந்த 5 ராஜாக்களால் இந்த 4 ராஜாக்களை வெற்றி பெற முடியவில்லை. அப்போ இந்த 4 ராஜாக்கள் எவ்வளோ பராக்கிரம் உடையவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். ஒரு பக்கத்தில் 4 ராஜாக்கள், இன்னொரு பக்கத்தில் 5 ராஜாக்கள். ஆனால் இந்த 5 ராஜாக்கள் இந்த 4 ராஜாக்களை என்ன செய்ய முடியல? வெற்றி கொள்ள முடியலை. அப்போ அந்த 4 ராஜாக்கள் எத்தனை பராக்கிரமசாலிகளாக இருந்திருப்பார்கள். பெரிய திரள் சேனைகள் வந்து சோதம் குமாரா அந்த பட்டணங்களை எல்லாம் அடித்து எல்லாத்தையும் நாசமாக்கி அங்கே இருந்த மக்களை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். லோத்துனுடைய குடும்பம் அதில் ஒன்று. பெரிய சேலஞ்ச். ஏனென்றாலும் ரத்தம் துடிக்கும் அல்லவா, தானாடாவிட்டாலும் சதையாடும் என்று சொல்வார்கள். யோத்துவை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாமுடைய மாம்சமெல்லாம் சதையெல்லாம் என்ன செய்திருக்கும்? அப்படியே துள்ளியிருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். என்ன பண்ணார் பாருங்க. தன்னுடைய வீட்டில் இருந்த 300 பேர், தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு, தன்னுடைய வீட்டில் வேலைக்காரர்களாக இருந்தவர்கள், இந்த 300 பேரை கூட்டிகிட்டு ராத்திரோட ராத்தியாக இருந்த கத்தி கப்படாக்களை எடுத்துக்கிட்டு அந்த 4 ராஜாக்களுக்கு விரோதமாக இந்த ஆபிரகாம் சென்றார். 5 ராஜாக்களே வெற்றி கொள்ள முடியாத 4 ராஜாக்களை எதிர்த்து போகும்படியான துணிவு, விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்டது. A great challenge, ஒரு பெரிய சவால். That challenge was met with faith. விசுவாசத்தினாலே அந்த சவாலை ஆபிரகாம் முறியடித்தார். பார்த்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு முன்னால் இந்த 300 பேர் ஏமாத்துறாங்க, ஒன்றுமே இல்லை. பட் he had great faith in God. என்னை தேவன் அழைத்தவர், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த பெரிய சவாலை விசுவாசத்தினாலே மேற்கொண்டார். இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஆபிரகாம் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 24ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்தில் அவர் சொல்லுவார், அவர் நான் வழிபடும் கர்த்தர். இது இங்கே நான் வழிபடும் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் God before whom I walk. நான் முன்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இறைவன், தேவன். நான் முன்பாக யாருக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிறேனோ அந்த தேவன் உனக்கு முன்னால் போவாரப்பா, அவர் உனக்கு தூதனை அனுப்புவார் என்று சொல்லி எலேசாரினிடத்தில் ஆபிரகாம் பேசுவார். ஸோ இந்த விதமான இத்தனை சூழ்நிலைகள், இவையெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலேயும் ஏப்ரகாம்
வாஸ் ஏபிள் டு வாக் பிஃபோர் காட். இவெல்லாவற்றின் மத்தியிலேயும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தார். தேவனுக்கு முன்பாக நடந்த மனிதன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விதமான சூழ்நிலைகளில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நாமும் ஆபிரகாமை போல சொல்லணும், காட் பிஃபோர் ஹூம் ஐ வாக், நான் வழிபடும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த மாதிரியை தான் நாம் ஆபிரகாம் இடத்திலே பார்க்கிறதினாலே வேதம் அவரை விசுவாசிகளின் தகப்பன் என்று முன்வைக்கிறது. ஒரு விசுவாசி தன் வாழ்வில் வெற்றியுள்ள வாழ்வை வாழ்ந்திட ஆபிரகாமை பின்பற்ற வேண்டும். எனவேதான் இவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார். தவறு செய்த வேளை மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்தில் திரும்பினார். தீர்மானம் செய்யும் வேளை மிகுந்த சாந்தத்தோடு அதை எதிர்கொண்டார். மிகுதியான செல்வம் நிறைந்த நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த தவறவில்லை. துன்பம் மிகுந்த நேரம் தேவனுடைய முகத்தை தேடி ஆறுதல் அடைந்தார். மகிழ்ச்சி பொங்கின சமயம் கற்பனைக்கு கீழ்ப்படிந்தார். சோதனை மிகுந்த நேரம் தன்னை தாழ்த்தி தேவனுக்கு பயப்படுதலை வெளிப்படுத்தினார். சவால் மிகுந்த நேரம் விசுவாசத்தினாலே அதை எதிர்கொண்டார். இதுவே ஆபிரகாமின் வாழ்க்கையின் சுருக்கம்.